கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எனது அருமை சிறுவர்களே, அருட்தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோடாரத்தர் எனக்கு புதிதாக இருக்க ஒரு காலம் அல்ல, 40 ஆண்டுகளாக நான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். இதில் பலர் என்னை பார்த்திருக்கிறீர்கள், நானும் நன்றாக பலரை உங்கள் அனைவரையும் தெரிந்திருக்கின்றேன். ஆனால் இன்று நான் வருகை தருவதற்கு முக்கிய காரணம் அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்கள் தான். திடீரென்று இந்த கூப்பிட்டார்கள். ஏனால் இன்று அவர் தந்தை சேஸ் கூறியது போல 24 ஆண்டுகள் என்னுடைய குருத்துவ பணியை நிறைவேற்றி 25ஆம் ஆண்டு நாளை தொடங்குகின்றார், அல்லது நைட்டே தொடங்குகிறார். அது ஒரு முக்கியமான அடிப்படை, முக்கியமான நாள் அவருக்கு. எங்களுக்கும் 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் சைக்கிளில் திருவரங்கம் சென்றேன். அவரும் கோடாரத்திலிருந்து சைக்கிளில் போய் ஒரு சில நேரம், ஒரு சில நாட்களில் மாலையில் எதிர்காத்து அடிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சைக்கிள் ஓட்டி வீட்டுக்கு வருவது உண்டு. இப்போலாம் நீங்கள் சைக்கிள் ஓட்டி ஸ்கூலுக்கு போவீங்களா? 10 கிலோமீட்டர் இங்கேருந்து கம்மியாக இருக்குமா, ஆனால் எங்களுக்கு 10 கிலோமீட்டர். ஆகவே நாங்கள் இருவரும் இன்னும் ஒரு 2 பேர் நாங்கள் சேர்ந்து போனது உண்டு. ஆக கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த காலத்தில் படித்தோம், அது உண்மைதான். ஆக அவரை பற்றி இன்னும் சொல்வதற்கு தந்தை அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நான் இன்று உங்களிடம் கூற விரும்புவது வெறும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிறு இடத்திலே எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் நினைத்து அழகான கோவிலை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். நிறைவாக மிக விரைவில் முடித்து விடுவீர்கள். அதோடு அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அதைத்தான் நான் உங்களிடம் கெஞ்சி கேட்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு கொடுத்தது உணவு மட்டுமல்ல, அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டது. ஆகவே மேலே இருக்கின்ற கடவுள் எவ்வாறு நான் கடவுளை இறைவனாக, இயேசு கிறிஸ்துவை கடவுளாக என் உள்ளத்தில் ஏற்று அவருடைய வழியில் வாழ்ந்து அவருக்காக பணி செய்து அவர்தான் இந்த அளவுக்கு என்னை உயர்த்திருக்கிறார் என்பது முக்கியமான ஒரு செய்தி. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்று உங்களுக்கு சொல்லுவது, எவ்வாறு நீங்கள் கோவிலை மனம் திரட்டி முழுமையாக ஒத்துழைத்து கஷ்டப்பட்டு கட்டுகிறீர்களோ, அதே போல முக்கியமாக இந்த சிறுவர்களுக்கு எப்பொழுது திருப்பலி நடந்தாலும் சரி, அல்லது மாலை ஜெபம் காலை ஜெபம் நடந்தாலும் சரி, நான் 2 வேளையும் 5 மணிக்கு போயிருக்கிறேன், 7 மணிக்கு போயிருக்கிறேன், விடதே. நான் ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தில் நான் ஓய்வடைந்தது கிடையாது. கண்டிப்பாக நான் போனேன். அம்மா அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போக சொல்ல நானா போனேன். அது மாதிரி இல்லை, இந்த சிறு குழந்தைகளுக்கு உங்கள் எல்லாருக்கும் சொல்றேன், இதை நீங்கள் கடவுளை மட்டும் கொடுங்க, கடவுளை மட்டும் கொடுங்க. நீ எல்லாம் கொடுப்பீங்க, சாப்பாடு, அன்பு, பண்பு, பாசம்லாம் கொடுப்பீங்க, எல்லாம் தெரியும். ஆனால் கடவுளை கொடுங்க. நீங்களே பார்ப்பீர்கள் உங்கள் குழந்தைகள் எவ்வாறு வளர்கின்றார்கள் என்று. எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்றைய முதல் வாசகத்தில் கூட அருமையாக வாசிக்க கேட்டோம். அதாவது பவுலடிகளார், சீலாஸ் இவர்களை அடித்து சிறைக்கு அடித்திருந்தார்கள். இதில் முக்கியமாக என்னதுன்னா, எல்லாருக்கும் தெரியும், திருத்தூதர்கள் கஷ்டப்பட்டார்கள், அடிபட்டார்கள், சிறையில் தள்ளப்பட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட அந்த அவர்கள் வெளியே செல்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தும் கூட அந்த சிறை காவலர், ஐயோ எல்லாரும் போயிட்டாங்களே, எனக்கு தண்டனை என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. அப்ப நானே தூக்கு போடுறது நல்லது அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கின்ற வேலையை பவுலடிகளார் சொல்கிறார், உனக்கு நீ எதுவும் தீங்கு செய்யாதே, நாங்க எங்க இருக்கிறோம், ஒன்றும் செய்யாத, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மன பக்குவம் எங்கிருந்து வருகின்றதென்றால், அவர் இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம் தான். தான் தன்னை யோசிக்கவில்லை, எதிர்த்து போலாமே, இந்த இயேசு நடத்தி பறைசாற்றலாமே. ஆனால் அங்கு அவரை மனமாற்றுவதற்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். அவர் என்ன சொல்றாரு? கீழே விழுந்து நான் என்ன செய்யணும் சொல்றாரு, இயேசு நம்பிக்கை இருக்கா போதும் அப்படின்னு. சோ அந்த சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்ன என்றால்,
நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கை இருப்பதனால் தான் அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். அந்த தூய ஆவி அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தியை கொடுத்து அவர்களுக்கு இருந்தது. அதைத்தான் இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்துதர்களுக்கு சொல்லி நான் போய்தான் ஆகணும், அவங்களோட கண்டிப்பா போனால்தான் தூய ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவார். அந்த தூய ஆவியின் வழியாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அமைதியும் மகிழ்ச்சியும் அடையும். துன்பம் நேர்ந்தாலும் அந்த தூய ஆவியின் உந்துதலால் உங்களுக்கு எல்லாவித சக்தியும் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் பல முறை நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கின்றேன். வட இந்தியாவில் நான் பணி செய்திருக்கின்றேன். அதிகம் விரும்பவில்லை. எவ்வளவு கடினம் என்று எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குஜராத்திலும் சரி, மத்திய பிரதேசம் நான் பணி செய்தேன். உண்மையிலே கடினமான ஒரு இடங்கள் தான். அதற்கு உண்மையிலேயே தூய ஆவி மிக மிக முக்கியம், எல்லோருக்கும் முக்கியம். ஆனால் எங்களுக்கு அந்த வட மாநிலத்திலே பணி செய்கின்றவர்களுக்கு நான் எப்பொழுதுமே ரெசுமே போட்டு தான் போவேன். நான் யாருக்கும் பயப்படவில்லை. அந்த நாட்களில் நான் 95 சிலுவை போட்டேன். ஓஎல்ஏ சிலுவை கலெக்டர் தான் கிடையாது. நான் இருந்த பகுதி எல்லாமே இந்து மற்றும் முஸ்லீம் என்றவர். ஆனால் நான் பயப்படவில்லை. ஏனென்றால் அந்த தூய ஆவியினுடைய துணை. இப்ப கிரேக்க மொழியில் தூய ஆவியானவருக்கு என்ன இங்கிலீஷில் வருதுன்னா பாராக்ளைட்டஸ். பாராக்ளைட்டஸ் என்ற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால் வாக்குவாதம் செய்வார். எனக்காக வாக்குவாதம் செய்வார். இப்போ கோர்ட்ல போறோம், யாரோ எனக்காக போய் கேட்டு வாக்குவாதம் செய்வார். அப்ப என்னையோட அவருக்கு அதிகமா தெரியும், என்னையோட. ஏன்னா அவருக்கு சட்டம் தெரியும், எப்படி செய்யணும், அவங்க எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு எனக்கு வெற்றிக்காக அவரை வாதாடுவார். அதனால் தூய ஆவியார். அந்த அடிப்படையில் நம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவி கண்டிப்பாக வேண்டும், அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்று மிக தெளிவாக கூறுகின்றார். ஆகவே இன்று நாம் இந்த சிறப்பான திருப்பலியில் கொண்டாடுகின்ற எங்களுடைய இந்த வெள்ளி விழா ஆரம்பிக்க போறார் வேகமா. அவருக்காக நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து அங்குதான் சொல்லுகின்றார். குஜராத் மாநிலம் எவ்வளவு கடினமான இடங்கள் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எனக்கு தெரிகின்றது. நான் வட இந்தியாவில் பணி செய்தேன். ஹிந்தி நல்லா பேசுறேன், தமிழோட ஹிந்தி தான் நல்லா பேசுறேன். ஸோ அதனால இந்த திருப்பலி ஜான் பீட்டர் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே அனைவரும் எழுந்திருந்து காணிக்கை